ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் பல ஆச்சரியமான மாற்றங்களை கண்டு வருகிறது. அதில் ஒரு மிக முக்கியமான மற்றும் பலரையும் நெகிழ்ச்சியடைய செய்த நியமனம்தான் விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதனை தமிழக அரசின் கொறடாவாக நியமித்தது. விஜய்க்கு இல்லாத ஒரு பவர் இவருக்கு இருக்கிறதா என்கிற கேள்வி பலருக்கும் எழலாம். அதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது பார்க்கலாம். முதலில் கொறடா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். சட்டமன்றத்தில் ஒரு கட்சியின் உறுப்பினர்களை வழிநடத்தும் ஒரு மிக உயரிய பதவிதான் இது. ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நடக்கும் போது கட்சியின் எம்எல்ஏக்கள் அனைவரும் அவைக்கு வர வேண்டும் என்றும் கட்சி தலைமை செல்லும் பக்கமே வாக்களிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடும் அதிகாரம் இவருக்கு உண்டு. இவருடைய உத்தரவை மீறி யாராவது செயல்பட்டால் அவர்களின் எம்எல்ஏ பதவியையே பறிக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்கிறது. ஒரு வகையில் சொல்ல போனால் சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சரே ஆனாலும் கொறடாவின் உத்தரவை பின்பற்றிதான் வாக்களிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பவர்ஃபுல் பதவியில் சபரிநாதனை விஜய் அமர்த்தியிருப்பது ஏன்? சபரிநாதனின் பின்னணிதான் இப்போது தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. சபரிநாதன் வேறு யாருமல்ல, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வர் விஜயின் நிழலாக அவரது கார் ஓட்டுநராகவும் உதவியாளராகவும் பணியாற்றி வரும் ராஜேந்திரனின் மகன்தான் இந்த சபரிநாதன். விஜயின் முதல் படமான நாளைய தீர்ப்பு முதல் இன்று கோட்டை வரை விஜயுடன் நிழலாக பயணித்து வரும் ராஜேந்திரனின் விசுவாசத்திற்கும் உழைப்பிற்கும் கிடைத்த கௌரவமாகவே இது பார்க்கப்படுகிறது. ஒரு கார் ஓட்டுநரின் மகனை தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக்கி இவருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் விஜய் வழங்கியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. பதவியேற்பின் போது தனது தந்தையின் முதலாளியான விஜயின் புகைப்படத்தை மேஜை மீது வைத்து அவரிடம் அனுமதி கேட்டு கையெழுத்திட்ட சபரிநாதனின் செயல் பலரையும் நெகிழ்த்தியது. உழைப்பவனுக்கு உரிய அங்கீகாரம் என்பதற்கு சான்றாக இந்த நியமனம் பார்க்கப்படுகிறது. ஒரு எளிய குடும்பத்து பின்னணி கொண்ட சபரிநாதனின் இந்த வளர்ச்சி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?